கடந்த வாரங்களிலே நாம் தியானித்த அதே வேத பகுதியை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காற்றுக்குள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிதறடிக்கிற சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறா, அரணை காற்றுக்குள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எதிரி நமக்கு விரோதமாய் வரும்போது நாம என்ன செய்யணும், சாத்தான் நமக்கு விரோதமாய் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா பலர் சொல்றாங்க, இன்னைக்கு சாத்தானே கிடையாது என்று சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பிசாசே கிடையாது என்று சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேதத்தின் ரகசியம் தெரியவில்லை, இந்த வேதத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு தெரியவில்லை. பிசாசு இருக்கிறான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காலத்தில் இருந்தான், அப்போஸ்தல நாட்களில் இருந்தான், இந்த சபையின் காலத்திலும் சாத்தான் இருக்கிறான். அவன் எப்ப கட்டப்படுவான் என்றால் 1000 வருஷ அரசாட்சியில மட்டும்தான் சாத்தான் கட்டப்படுவான். 1000 வருஷ அரசாட்சியில பிசாசினுடைய எந்த கிரியைகளும் நடக்காது. 1000 வருஷ அரசாட்சியில இயேசுவே வந்து இந்த உலகத்திலே ஆளுகை செய்வா. அந்த நாட்களில் பிசாசு கிரியை செய்ய முடியாது. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இயேசு வரும்போது அவர்களை தூக்கி அமை பாதாளத்திலே போட்டு விடுவார்கள், நரகத்திலே போட்டு விடுவார்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் திருப்பியும் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். திருப்பி அவன் வருவான், உலகம் முழுவதும் ஜனங்களை கூட்டுவான். இயேசுவுக்கு விரோதமாக யுத்தத்தில் வரும்போது அங்கேதான் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். அங்கதான் சாத்தானுக்கு நரகம் என்கிற முடிவு வருகிறது. இன்னும் பல ஆண்டுகள் அது இருக்கலாம், இன்னும் சில ஆண்டுகள் கூட இருக்கலாம், அல்லது சில மாதங்கள் கூட இருக்கலாம். ஆனா 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தொடங்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கலாம். ஆனா 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு. அதனால இயேசு வர்ற வரைக்கும் பிசாசு இந்த உலகத்தில் கிரியை செய்வா. அதனால சபையை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த சாத்தானுடைய கையிலிருந்து நீங்கள் தப்புறதுக்கான வழிமுறைகளை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் 2 சொல்லுகிறது, அரணை காத்துக்கொள்ள எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வழியை காவல் பண்ணு. சாத்தான் வருகிற வாசலை அடைச்சா உள்ள வரமாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த வாரங்களை நாம் தியானித்து வருகிறோம். வாசல்களை அடைச்சதுக்கு அப்புறம் இங்க நமக்கு 3 வாசல் இருக்கு சர்ச்சில். இந்த 3 வாசலை அடைச்சிட்டோம்னா யாருமே உள்ள வர முடியாது. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாதிரி பிசாசுனுடைய வாசல்கள் அவன் எந்தெந்த பக்கத்துல எல்லாம் வருகிறான் என்பதை நீங்க அடைக்க ஆரம்பிக்கும் போது சத்துரு செயல்பட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு வருகிற வாசலை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவன் தூங்கும் போது அவன் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாத்தானுடைய வருகை தூங்கும் போது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமா, 2வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2-3 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். வேதத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அந்த அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது சோதனைக்காரன் வந்தான். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருக்கும்போது வந்தானா? இல்ல. அல்லேலூயா. ஆமை, ஆண்டவர் வனாந்திரத்தில் 40 நாள் தேவனோடு இருக்கும்போது வந்தானா? இல்ல. ஆனா உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுக்கு என்ன உண்டாயிருச்சு? பசி உண்டாயிருச்சு. அப்பதான் சாத்தான் வந்தான். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சாத்தான் வெளியே நின்று சொல்லுவான். சாத்தானுடைய கூட்டங்களும் இப்போ நெல்வேலியில் நல்லா கை தட்டுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா சோத்திரம் பண்ணுறாங்க. அப்போ சாத்தான் சொல்லுவான், அவன் சொல்லட்டு ஜெபம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு தானே வருவா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லை, முன்னாடி மாதிரி எல்லாம் இப்போ கிடையாது. நெல்வேலியில் பயங்கர ஜெபம், ஆவியில் நிரம்பி எல்லாம் சரிதான். வீட்டுக்கு வந்து ரிமோட்டை தொடட்டு நான் வாரேன். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு வரட்டு நான் வாரேன். ஆமே, அல்லது குழாயில் சண்டை போடுமே நான் வாரேன். பிசாசு ஜெபம் பண்ணுற நேரம் உங்களை ஓத்திரவே படுத்த மாட்டான். அதுலயும் ஓத்திரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா நீங்க கொஞ்சம் ஜெபத்துல மேலோங்கி வரும்போது அவனால உங்க பக்கத்துல நிக்க முடியாது, ஓடிடுவான். அவன் எட்டி பாப்பா நிக்க முடியாது, ஓடிடுவான். ஆனா நீங்க ஜெபத்தை முடிச்சு ஆராதனை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது அல்லது சபையை விட்டு வெளியே போகும்போது அவன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க என்ன எங்க இருந்து வந்தீங்களோ போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பயந்து போக வேண்டியதில்லை. வசனம் உங்களை கிட்ட
இருந்தா சாத்தான் உங்ககிட்ட வர முடியாது. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது உபவாசத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இயேசுவுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. இயேசுவுடைய சரீரத்துல ஒரு பசி உண்டானது. இந்த பசியை பயன்படுத்தி தான் சாத்தான் உள்ள வர்றான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவை இல்லாத போது எந்த சாத்தானும் செயல்பட மாட்டான். உங்களுக்கு நன்மைகளே நடந்து நீங்க நல்லா இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது, ஒரு குறைவு வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது தான் இந்த கூட்டம் எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது எவனாவது ஒருத்தன் வருவான். ஆமென். நீங்க ரொம்ப வேதனைப்படும் போது எவனாவது ஒருத்தன் வருவான். நீங்க எப்படியாவது ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது இந்த கேப்ல அமே உள்ள வந்து நிற்பான். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பசி ஆரம்பிக்கும் போது தான் சோதனையும் ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு பசி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களா? ஐயாமார் கொஞ்சம் பிடிங்க. உங்களுக்கு பசி ஆரம்பிக்கும் போது பிடி. ஆமே, உனக்கு சோதனை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலைக்காக எதிர்பார்த்திருக்கும் போது சோதனை வரும். திருமணத்துக்காக எதிர்பார்த்திருக்கும் போது சோதனை வரும். குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கும் போது சோதனை வரும். வியாதிக்காக காத்திருக்கும் போது சோதனை வரும். அதுவரைக்கும் சும்மா இருக்கிற சாத்தா இப்பதான் ஆட்களை அனுப்புறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3 விதத்தில் சோதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஆண்டவருடைய வசனம் 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி சொல்லும் என்றார். அவர் பிரதித்துவமாய் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த சோதனை வரும்போது இயேசுடைய சரீரத்தில் ஒரு பசி உண்டாக ஆரம்பிக்கும் போது வந்து சொல்றான், இது எல்லாவற்றையும் நீ அப்பங்களாக்கலாமே, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன ரகசியம்னா, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை எதுல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படி நீங்க இன்னைக்கு யோசிச்சு வந்திருக்கீங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு என்பதை இன்னைக்கு யோசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதுல எல்லாம் போராட்டம் இருக்குன்னு நீங்க இன்னைக்கு யோசிச்சு வந்திருக்கீங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு ஜெயம் இருக்கு என்பதை யோசிங்க. இந்த வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவருக்கு சாப்பாடு ரெடியான உடனே இவன் உள்ள புகுந்து சொல்லுகிறான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடுங்களேன், உங்களுக்கு அவ்வளவு வரம் இருக்க, அவ்வளவு பெரிய வல்லமை இருக்க, சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், வார்த்தையினாலும் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல வார்த்தையினால பிழைப்பான். ஏன் சொன்னார் தெரியுமா? அதே 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், பிரச்சனை வரும்போது ஆசீர்வாதம் பின்னாடி இருக்கிறது. 11வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனா உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஒரு கைதட்டி கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல பிள்ளைகள் நல்ல கைதட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவுக்கு சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஐயோ ஏத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். என்ன நடக்குது தெரியுமா? இவருக்கு பசி வந்த உடனே ஒரு சம்பவம், சாத்தான் உள்ளவரா. இப்ப பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானை துரத்துனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவதூதர்கள் உணவு கொடுத்தார்கள். அல்லேலூயா. தேவதூதர்கள் உணவு யாருக்கு? இன்னொருத்தர் கொடுத்தார். யாருக்கு? எலியாவுக்கு. எலியா தூங்கிட்டு இருக்கும்போது தலைமாட்டில் உணவு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், தேவதூதர்கள் நமக்கு உணவு கொடுக்க இருக்கிறார்கள். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த கேப்ல உள்ள வர்றான்னா இதுக்கு அப்புறமா என்னை போஷிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி குறுக்கு வழியை கொண்டு வருவான். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான் ஆண்டவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, திடீர்னு அவிசுவாசி ஒருத்தன் உள்ள வருவான், தேவையில்லாத ஒருத்தன் உள்ள வருவான். நல்ல கல்யாண வீடு நடக்கும், நல்ல குடும்ப பிரதிஷ்டை நடக்கும், வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். இப்பதான் இவனை உள்ள வந்து பிசாசனுடைய காரியங்களை உள்ள போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா.
சோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. திருமண விழாவிலையும் ஆமென், நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் பைபிளுக்கு மாறுபாடான பல காரியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியங்கள் கூட ஒழுங்கா செய்கிறது இல்லை. ஆண்டவரை ஆராதிச்ச பிற்பாடு பிசாசனுடைய எதுவுமே செய்யாதீங்க. உங்க வீட்டில் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. இங்கதான் பிசாசு தேவைகள் வரும்போது உள்ள புகுந்து வருவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்திரம். வீடு கட்ட போங்க, ₹1 கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணதுல பலன் இல்ல, இந்த ₹1 தான் இவ்வளவு பெரிய வீடு நிக்குது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம சாத்திரம் பார்க்கறதுனால தான் ஊழியத்துக்கே வர மாட்டேங்க. நம்ம சாத்திரம் பார்க்கறதுனால பிசாசு கொள்ளை கொண்டு போறான். ஆனா நீங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்க குடும்பத்தை நடத்துங்க, தேவனுடைய வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை நடத்துங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா வருவாங்க. நம்பினா மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்பினா மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு காலத்துல நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் கொண்டு வந்த பாரம்பரியங்களையும், தாத்தா பாட்டிகள் கொண்டு வந்த சாஸ்திரங்களையும் இன்னும் பிடிச்சிட்டு நிக்காதீங்க. காலம் மாறிடுச்சு. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு தலைமுறை எழும்ப வேண்டும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவே தெய்வம் என்று நிரூபிக்கிற ஒரு தலைமுறை நீங்க தான்டா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய பாட்டிமார் தாத்தாமார் வந்தா ஓடின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க ஏரியா பக்கம் வந்து பார்க்கப்படாதுன்னு சொல்லிருங்க. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. இந்த கேப்ல தான் சாத்தான் வருவா. முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, சாப்பாடு கொடுக்கிறதுக்கு தேவதூதர்கள் வந்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி சாத்தான் வருவா. பக்கத்துல கையை பிடிச்சு ஒரு முறை கூட சொல்லுங்களேன். மழை வேற வருது, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆமே, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. தம்பி சும்மா சொல்லு, ஆசீர்வாதம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வேற ஆள் வரும். அல்லேலூயா. அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கைகளை உயர்ச்சி. இயேசுவுக்கே சோதனைனா நமக்கு சோதனை இருக்காதா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இயேசுவுக்கே சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, நீங்க ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி எங்களை யோசிங்க. அல்லேலூயா. நாங்க எப்படி எல்லாம் பாடுபட்டிருப்போம். நாங்க ஆசீர்வாதத்தை பெற முன்னாடி நாங்க அவரை யோசிப்போம். அவரே எவ்வளவு பாடுபட்டுவார். அல்லேலூயா. பைபிள் நமக்கு சொல்லுது சோதனைக்கு பின் ஆசீர்வாதம். அடுத்தது 2வது சோதனை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 5வது வசனம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு உப்பரிக்கையில கொண்டு போய், நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானா தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறதே என்று சொன்னார்கள். 2வது பெரிய சோதனை வருது. என்ன தெரியுமா? மேல கொண்டு போனா எங்க தெரியுமா? தேவாலயத்தின் மேல கொண்டு போய் மேல இருந்து கீழே குதி. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கீழே குதித்து செத்தானா போச்சு. அல்லேலூயா. எப்படி ஐடியா கொடுக்க பாருங்க. மேல இருந்து கீழே குதிங்க. குதிச்சதுக்கு அப்புறம் தேவதூதர்கள் வந்து உண்மை என்ன செய்வார்கள்? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு பெருமையை உருவாக்குகிறான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்ப சபைக்கு மேல ஒருத்தர் ஏறான்னு வைங்க. மேல யாரும் இந்த குதிச்சா என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வீடியோ, யூடியூப், ஆமென், அல்லேலூயா, இன்ஸ்டாகிராம் அப்படியே போட்டு ஆமென் லைக் எத்தனை வந்திருக்கு, வியூஸ் எவ்வளவு போயிருக்கு. ஏன்னா மேல இருந்து குதிக்கிறவன் பெரிய சூப்பர் மேனா இருக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா எல்லாராலும் குதிக்க முடியாது. இந்த படியில அந்த கைப்பிடி இல்லாம யாரு போனீங்களா மேல? அம்மா மாதிரி போனீங்களா? இல்ல. இப்ப இதுல யாருக்கு பெரிய பாடா இருக்கு. அப்ப மேல இருந்து குதிக்கணும்னா சாதாரண ஆளெல்லாம் குதிக்க முடியாது. அவர் ஒரு சூப்பர் மேனா இருக்கணும். கீழே வந்து அப்படியே ஸ்டெடியா நிக்கணும். இப்ப இவனுங்களை போட்டோ எடுத்து உலகம் எல்லாம் போடுவார்கள். சாத்தான் ஐடியா கொடுக்கற, எப்பா உனக்கு பேர் பயங்கரமா போகுது, நீ மேல இருந்து குதிக்கிறது அநேக ஜனங்கள் பாக்குறாங்க. தேவாலயம் என்பது சாதாரண ஆலயம் இல்ல, எப்பவுமே ஆட்கள் வந்துட்டு போற இடம். அப்ப அவ்வளவு இடத்துல நீ மேல இருந்து குதிச்சா வானத்திலிருந்து ஒரு தேவ மைந்தன் இறங்கி வந்தா, வானத்திலிருந்து ஒரு பெரிய கடவுள் இறங்கி வந்தா, இவரை தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு நல்ல ஐடியா சூப்பரா தான் இருக்கு. பிரைஸ் இல்ல அப்படி அம்மாவே இல்லையா? தேவகுமாரனா மேல இருந்து வரணும். ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. எப்படி இருக்கு பாரு ஐடியா. மேல இருந்து வரதான் தேவகுமார், மேல இருந்து கீழே குதிச்சு சாகாதவ தேவகுமார். இப்படி ஒரு ஐடியா கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அவனுடைய ஐடியா வேண்டாம். அல்லேலூயா. என்ன காரணம் தெரியுமா? அதே அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்தை திருப்பிங்க. 4வது அதிகாரம் அதுல 23, 24 சொல்லுது, பின்பு இயேசு கலிலேயா எங்கு சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அவன் அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
என்ன தெரியுமா சாத்தானுக்கு தெரியும், இவர் இந்த சோதனையை தாண்டி போயிட்டாருன்னா இவர் நம்மையும் விரட்டுவாரு, நம்ம கொண்டு வர்ற திமிராதத்தை விரட்டுவாரு, நம்ம கொண்டு வர்ற வியாதியை விரட்டுவாரு. அதனால இவரை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இவர் செயல்பட முடியாது. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. கடவுள் உங்களை வச்சு பெரிய காரியம் திட்டம் போட்டிருப்பாரு. ஆனா சாத்தா என்ன செய்வான் தெரியுமா, ஏதோ ஒரு இச்சையில, ஏதோ ஒரு வியாதியில, ஏதோ ஒரு பிரச்சனையில உங்களை மயக்கி அங்கேயே வச்சிருப்பான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. திருப்பி 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 கொடுத்து 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 அங்கேயே வச்சிருப்பான். நீங்க எழும்ப முடியாது. எழும்பிட்டீங்கன்னா சாத்தான் ஓட ஆரம்பிப்பான். நீங்க எழும்பினா வியாதிகள் குணமாகும். நீங்க எழும்பினா சத்துருவின் கிரியைகள் அழியும். நீங்க எழும்பினா ராஜ்யங்கள் இயேசுக்கு சொந்தமாகும். அதனால நம்ம கண்ணுக்கு என்ன தேவையோ, நம்ம மாம்சத்துக்கு என்ன தேவையோ, நம்முடைய இருதயம் என்னெல்லாம் விரும்புதோ அவ்வளத்தையும் அள்ளி 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 கொடுப்பான். நாம அதையே வாங்கிட்டு பார்த்து 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 நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை, நம்ம மேல வச்சிருக்கிற அழைப்பை, நம்ம மேல வச்சிருக்கிற ஆண்டவருடைய எதிர்காலத்தை எல்லாத்தையும் பாழடிக்கிற நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. உங்களை வச்சு வியாதியை குணமாக்க பிளான் இருக்கு, உங்களை வச்சு பிசாச துரத்த பிளான் இருக்கு, உங்களை வச்சு அற்புதங்களை செய்ய பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் என்ன செய்வான் தெரியுமா, இவன் என்ன விட்டுட்டானா இவன் என்னையே துரத்த ஆரம்பிச்சிருவான். அதனால இவனுக்கு என்ன தேவை? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன தேவைடா? ஆப்பிள் மொபைல் தேவை. அல்லேலூயா, சோத்திரம். ஓப்போ தேவை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு மொபைலை கையில கொடுத்துட்டு பேசாம உட்கார வச்சிருப்பா. இனி உடஞ்சிட்டுன்னா வேற ஒன்று தருவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? சிலருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சோத்திரம், அல்லேலூயா. எத்தனை தூக்கி போட்டு உடைங்க அப்பவும் கிடைக்கும். சோத்திரம், அல்லேலூயா. எத்தனை தடவை நீங்க மாற்றுங்க, பாவத்தை செய்கிறதுக்கு பலருக்கு வழி கிடைக்கும். ஒருத்தர் சொன்னாரு, நான் சாயங்காலம் ஆனா பாட்டிலுக்குரிய பைசா வந்துடும். அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாட்டில் அடிக்கிற ஆளு, ஆனா வேலைக்கே போக மாட்டாரு. சாயங்காலம் ஆனா பாட்டிலுக்கு பைசா வந்துடும். எப்படி வருது? எப்படி வருது? ஏன்னா இவருக்கு பாட்டில விட்டுட்டேன்னா இவர் ரசிக்கப்பட்டுருவா. அதனால எவனையாவது எழுப்பி பாட்டில் தானே அவருக்கு தேவை, தந்துகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இயேசுவை எல்லா இடமும் பிரசித்தப்படுத்த போறாரு. இயேசுவை எல்லா இடமும் இயேசு நாமம் உயர போகிறது. இயேசு எல்லா இடத்திலும் போய் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி பெரிய ஆளாக போறாரு. ஆனா அவன் சொல்றான், குறுக்கு வழியில பெரிய ஆளாகும். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. கடவுள் உங்க கைகளின் பிரயாசத்தை வச்சு உங்களை உயர்த்த நிற்பாரு. ஆனா பாதியில ஒரு சூட்கேஸை கொண்டு வருவான் அவை. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஒரு சூட்கேஸை கொண்டு மெதுவா வந்து உங்ககிட்ட கொண்டு தருவான். தரும்போது நீங்க யோசிப்பீங்க, இந்த சூட்கேஸ்ல உள்ளதை சம்பாதிக்க இன்னும் 10 வருஷம் ஆகும். பிரைஸ் எல்லாம். அதனால இப்பவே இதை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சூப்பரா இருக்குமே, ஒரே நாள்ல பணக்காரன். என்ன செய்ய போறான் தெரியுமா? இந்த சூட்கேஸ்ல உங்களையும் அடைக்க போறான். அல்லேலூயா. இந்த சூட்கேஸ்ல உங்களை அடைக்கப்பட்டு அங்கே இருத்த போறான். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கடவுள் உங்களுக்கு தர்றதா நீங்க வாங்குனீங்கன்னா சாத்தான் தர்றத எதுவுமே வாங்காதீங்க. ஆமே, சாத்தான் தர்றத வாங்குனீங்கன்னா கடவுள் தர்றத மறந்துருங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. ஆமே. குறுக்கு வழியா வந்து பணம் வருதா, குறுக்கு வழியா ஆசீர்வாதம் வருதா, குறுக்கு வழியா உலகம் கொடுக்குதா, வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் வருகிறது எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். பரலோகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். இயேசு உங்களுக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகளும் அடைச்சிரும். அதுக்கப்புறம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாத்தான் உங்களை உயர்த்துவேன், சாத்தான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், பணம் தருவேன், பொருள் தருவேன், தேசத்துல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உங்களை வைப்பேனா, தவறான வழியை கொண்டு வந்தா நோ சொல்லிருங்க. அல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகள் போறாங்க சினிமா நடிக்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் சீரழியுது. காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. உலகத்துல ஃபேமஸ் ஆகணும், உலகத்துல பெரிய ஆளாகலாம். சீரழிந்து சிக்கி சின்ன பின்னமாகி இன்னைக்கு அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிற அநேக பிள்ளைகள், இதுலயும் கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார், கடவுள் உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி இருந்தா இயேசு உங்களை உயர்த்தி இருப்பார். நம்புறவங்க நல்லா கைதட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவது ஒரு சோதனையை கொண்டு வர்றா. மூன்றாவது ஒரு சோதனை, 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது. 8, 9 சொல்லுது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எல்லா மகிமையும் காண்பித்து என் பக்கத்துல விழுந்தினா அல்லது என் காலில் விழுந்தினா நான் உனக்கு எல்லாத்தையுமே தருவேன், எல்லாத்தையும் தருவேன். அப்போ பெரிய ஒரு மகிமை. இயேசு என்று சொன்னால் ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, அப்புறம் என்னது கண்டம் உண்டு? 7 கண்டமா 5 கண்டமா? நம்ம காலத்தில் 5, இப்போ 8ஆமா பிள்ளைகள்? எத்தனை கண்டம்? 7. ஆமென், அல்லேலூயா. 5 கண்ட மக்களுக்காக பாடணும், இப்போ நம்ம 7 கண்ட மக்களுக்காக பாட வச்சுட்டாங்க. அல்லேலூயா. உலகம் முழுவதும் 7 கண்டனம் வைங்க, எல்லா கண்டத்திலும் உன் பேர் பெருமாளுக்குவே மகிமை தருவேன். அல்லேலூயா.
சோத்திரம், அல்லேலூயா. இயேசுக்கு மகிமை வந்துச்சா? அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 17வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22 சொல்லுகிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 12வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம் சொல்லுது பாருங்க. 28வது வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிருச்சு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் 3வது சொல்லுது, நீ எல்லாவற்றையும் விழுந்து மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்து என் பாதத்தில் விழுந்தா நான் உனக்கு மகிமை தருவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகிமை எனக்கு அவசியம் இல்லை, பிதாவானவர் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். யோவான் 17 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இவருக்கு மகிமை உண்டானது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 மகிமை இருக்கு உலகத்துல. ரெண்டு மகிமை. ஒன்னு உலக பிரகாரமாய் மகிமை அடைவது, இரண்டாவது தெய்வீக பிரகாரமாய் மகிமை அடைவது. உலக பிரகாரமாய் பேமஸ் ஆவது, தெய்வீக பிரகாரமாய் பேமஸ் ஆவது. உலக பிரகாரமாய் உங்க பேர் எல்லாருக்கும் தெரிவது, தெய்வீக பிரகாரமாய் உங்க பேர் எல்லாருக்கும் தெரிவது. அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. நீங்க ஒரு நல்ல டான்சர் அப்படின்னு உலகத்துக்கு தெரியணுமா? நீங்க ஒரு நல்ல விசுவாசின்னு தெரியணுமா? சோத்திரம், அல்லேலூயா. நீங்க ஒரு நல்ல குடிகாரன்னு தெரியணுமா? இல்ல நீங்க ஒரு நல்ல பையன்னு தெரியணுமா? அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய பாவி என்று உலகம் உங்களை பார்த்து பெருசா சொல்லணுமா? அல்லது ரவுடினே வைங்க, இவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியணுமா? இவ்வளவு பெரிய பாஸ்டர்ன்னு தெரியணுமா? அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு எந்த மகிமையை தர விரும்புறாரு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லி சில நேரம் சொல்லி அது நடந்துரும் பாப்பா. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு இப்படிதான் போயிட்டு இருந்தேன். சபையில ஒரு பையன் கண்ணாடி பையன் எடுத்துட்டு ஒரு பையன் இருந்தான். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அந்த கண்ணாடி பையன்கிட்ட பக்கத்துல இருந்துட்ட சொல்லுடா ஊழியத்துக்கு அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. நாட்கள் முறிஞ்சு கிட்டத்தட்ட சொல்லி எனக்கு ஞாபகத்துக்கு 5 வருஷம் தாண்டிட்டு இன்னைக்கு ஊழியத்துல இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால வந்துருவேன். ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி. உலகம் உன்னை பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்லணுமா? இயேசு கொடுக்கிற வார்த்தையின்படி உங்களை பெரிய ஆளாக்கணுமா? உலகம் உங்களை பார்த்து இவன் பெரிய ரவுடி, இவன் பெரிய, இவனை கண்டாலும் பயப்படுவாங்கன்னு சொல்லணுமா? இல்ல, இயேசு பார்த்து இவனை கண்டா பிசாசு நடுங்கும் என்று சொல்லணுமா? நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன்னுடைய மகிமை எனக்கு அவசியம் இல்லை, என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு எந்த மகிமை வேணும்? உலகத்தின் மகிமை வேணுமா? இயேசுவின் மகிமை வேணுமா? உலகத்தின் மகிமை வேணும்னா ஆமென், அவனுக்கு வணங்குங்க. அல்லேலூயா. தருவான். பிரைஸ் தி லார்ட். பிசாசுக்கு செவி கொடுத்தா தருவான், நிறைய தருவான். அல்லேலூயா. அவங்ககிட்ட நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை மகிமைப்படுத்தணும்னா அவர் கிருபையை தருவா. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். ரோமர்களை நிறுவ 8வது அதிகாரத்தை திருப்புங்க. ரோமர்களை நிறுவ 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்களை நிறுவ 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் பாருங்க. 30வது வசனம். எல்லாரும் திருப்புங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா தம்பி மாதிரி? எல்லாரும் பைபிளை தரீங்க. பைபிளை திறந்தீங்களா கொண்டீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா பைபிள் நிறைய இருக்கு, வீட்டுக்கு போக ஒன்று வாங்கிட்டு போங்க. சோத்திரம், அல்லேலூயா. இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. 8வது அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு. நல்ல கைதட்டு கொடுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு. சோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு வரமாட்டோம், இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டோம், இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க மாட்டோம், பைபிள் எடுத்து படிக்க மாட்டோம், சோத்திரம் பண்ண மாட்டோம். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம கூட இருந்த அநேகருக்கு தலையில கிரீடம் வைக்கும்போது தான் அன்னைக்கு நாம கண்ணீர் விட்டு அழுவோம். இன்னைக்கு தேவனை தேட மாட்டோம், இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பை அல்லல் தட்டுவோம். ஆனா ஒன்றும் தெரியாத ஒரு மனிதன் பரலோகத்துக்கும் எல்லாம் தெரிஞ்ச நாம நரகத்துக்கு போகும்போது தான் இந்த மகிமையினுடைய வல்லமை தெரியும். இன்றைக்கு நாம் தேவனை கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டோம், இன்னைக்கு நாம் கூப்பிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்டுவோம். ஆனா ஒரு நாள் கிரீடத்தை வச்சு ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட்டு இருப்பான். அன்னைக்கு நாம நரகத்துக்கு போகும்போதுதான் தெரியும் இந்த வசனம் சொன்ன மகிமை. அல்லேலூயா. அன்னைக்கு தெரியும் இந்த வசனம் சொன்ன மகிமை. இன்னைக்கு தேவனுக்காக பாடுபட்டு பிரயாசப்பட்டு உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் இழந்து உபத்திரவத்தையும் பாடுகளையும் சகித்து தேவனுக்காக நிப்பீங்கன்னா, தேவனுக்காக எழும்புவீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழுவீங்கன்னா, அன்னைக்கு உங்க தலையில கிரீடத்தை வச்சுட்டு தேவ தூதர்கள் உங்களை கூட்டு போகும்போது உங்களை சுத்தி இருக்கிறவ எல்லாம் பார்த்துப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறவ, இன்னைக்கு உங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறவ, இன்னைக்கு உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவ, இன்னைக்கு உங்களை பார்த்து யூடியூப்ல போடுகிறவ, விமர்சனம் பண்ணுகிறவ எல்லாம் நரகத்துல போகும்போது ஒன்றுமில்லாத நாம தேவராஜ்யத்துல போவோம். பிரைஸ் தி லார்ட்.
அன்னைக்கு சொல்வார் கடவுள், உன்னை அழைச்சு தெரிந்து கொண்டு நீதிமானாக்கினேன், இப்ப நான் உன்னை மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மகிமை உங்களுக்கு வேணுமா, இல்ல உலகத்தோடு போற மகிமை வேணுமா? அல்லேலூயா. நிறைய அரசியல்வாதிகள் சாகும்போது டிவியில நான் பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமே, டிவியில பார்ப்பேன். ஊர்வலமாய் கொண்டு வந்து மலை சரிந்தது, ஆமே, ஒரு அத்தியாகம் முடிந்தது, பிரைஸ் தி லார்ட், எல்லாம் முடிஞ்சு. அங்க போய் இவர் எங்க இருப்பாரு? பெரிய பணக்காரர் எங்க இருப்பாரு? உலகத்துக்கு பெரிய மலை, அத்தியாயம், வரலாறு. ஆனா அங்க ஒண்ணும் இல்லை. அங்க என்ன இடத்துல எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல பேரே இல்லை. சோத்திர நரகம். இங்க பெரிய ஆளா இருக்கிறவன் அங்க சின்ன ஆளா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுங்க. பெரிய ஆளை பார்த்தால நினைக்காதீங்க. எனக்கு தேவன் கொடுத்த அழைப்புல நான் ஓடுவேன். எனக்கு தேவன் கொடுத்த கிருபையில நிற்பேன். எனக்கு தேவன் கொடுத்த பாதை இருக்கிறது. அந்த பாதையில கடவுளை என்னை மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 சோதனை வந்துச்சு. 3ஐயும் ஒரே வார்த்தையில முடியடிச்சார். அவன் 4வது அதிகாரத்தை திருப்புங்களேன். 4வது அதிகாரத்தை வேகமாய் திருப்புங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன். 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமே, 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் லாஸ்ட் லைன் சொல்லுது, எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, 6வது வசனத்தின் பின்பகுதி எடுங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எழுதி இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தின் பின்பகுதி எடுங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழுதி இருக்கிறது. ஆமென். 3 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, எழுதி இருக்கிறது. ஆமென். இதுல எனக்கு எழுதுனதெல்லாம் எனக்கு உரிமை. இதுல எழுதி இருக்கிற வாக்குத்தத்தங்களில எனக்குரியது. இது எழுதி இருக்கிற நன்மையில எனக்குரியது. அதனால எதை பிசாசு உங்ககிட்ட கொண்டு வந்தாலும் சொல்லுங்க, எனக்கு எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எழுதி இருக்கிறது நடக்கும். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சத்துரு வருகிற நேரம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவை வரும்போது அநேக மனிதர்கள் சில நேரங்களில் வந்து குறுக்கு வழியை உங்களுக்கு காண்பிப்பார்கள். நல்ல வழியை காட்டுறவனை விட குறுக்கு வழி காட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏன்னா ஆதியில ஜீவ விருட்சம் இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சத்தை பற்றி சாத்தான் பேசவே இல்லை. ஆமே, ஏன்னா அதை சாப்பிட்டு அவங்க சாக மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தான் பேசுனான். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு நல்லது சொல்லித்தர ஆள் இருக்காது. ஆனா உங்களை கெட்ட வழி நடத்துறதுக்கு 1000 பேர் இருப்பார்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு நற்போதனை கொடுப்பதற்கு சிலர் தான் இருப்பார்கள். ஆனா நீங்க துர்போதனை கொடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பார்கள். இந்த உலகத்துல நீ எப்படி ஃபேமஸ் ஆக வேண்டும், உலகத்துல எப்படி மேன்மையடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜனங்கள் 1000 இருப்பார்கள். ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய மகிமையை சொல்லிக் கொடுக்கிற ஜனங்கள் சிறிதா இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் சாப்பாடுக்காக அவருடைய சரீரம் இயங்கும் போது அவருடைய சாப்பாடு ரெடியா இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி சாத்தான் வந்து சோதிக்க வருகிறார். தேவனுடைய பெயர் எல்லா இடமும் புகழ்ச்சி ஆகிறது. அதுக்கு முன்னாடி சாத்தான் சோதிக்க வருகிறார். இயேசுவுக்கு தேவனுக்கு பெரிய ஒரு மகிமையை பரலோகமே கொடுக்க போகிறது. அதுக்கு முன்னாடி சாத்தான் உள்ள வந்து அந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஞான சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கும் போது எப்படி தெரிகிறது எனக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று வந்து பேசுகிறார்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏதோ சொல்லிட்டு போறாங்க, எல்லாரும் சொல்லுவதை போலன்னு சொல்றாங்களா? இல்ல, இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது சகோதரா. இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி. இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் உன்னை பார்த்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். உலகம் உங்களை பார்த்து பெரிய ஆளாய் மாற்றுவேன் என்று சொல்லும். ஆனா இயேசு உங்களை பார்த்து நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுவா. இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும் தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் எத்தனை நாள் வச்சு அனுபவிக்க போறோம்? எத்தனை நாள் அனுபவிக்க போறோம்? 70 வருஷம் 80 வருஷம் வச்சு அனுபவிப்போமா? இந்த உலகத்துல நீங்க பெரிய ஆளாகி பெரிய நன்மைகளை சம்பாதிச்சு, பொருளை சம்பாதிச்சு, எல்லாவற்றையும் நீங்க கொண்டு வந்து எத்தனை வருஷம் நீங்க அனுபவிப்பீங்க? மருந்துகளும் மாத்திரைகளும் எல்லாம் சேர்த்து உங்க ஆயுசு நாட்களை ஒரு 2-3 வருஷங்கள் தள்ளி போடலாமே தவிர உங்க மரணத்துக்கு முடிவு கட்ட முடியாது. ஹல்லேலூயா. உங்க மரணத்துக்கு முடிவு கட்ட முடியாது. ஆனா நம்ம இந்த உலகத்துல மரிக்க போறோம். அன்றைக்கு நீ சம்பாதித்ததெல்லாம் யாருடையதாகும்? ஆண்டவராகிய தேவன் கேட்டார். சகோதரா, சகோதரி, ஐயா, அம்மா, நீங்கள் சம்பாதித்தது யாருடையதாகும்? நீங்க சேர்த்து கொண்ட பெருமை, நீங்க சேர்த்து கொண்ட புகழ், நீங்க சேர்த்து கொண்ட எல்லாருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களை புதைத்த உடனே மறைந்து விடும். நல்ல ஒரு மனுஷன் இருந்தான், நல்ல ஒரு பாஸ்டர் இருந்தார், நல்ல ஒரு மனிதன் என்று சொல்லுவார்கள். 2 நாட்கள், 1 வாரம் தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார். 1 வருஷம் கழிஞ்சு குடும்பமும் மறந்து போகும், மனைவி மறந்து போவாள், புருஷன் மறந்து போவாள், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் மறந்து போவாங்க, சபையே மறந்து போகும், உலகமே மறந்து போகும். அன்றைக்கு நம்முடைய பெயர் யாருக்கும் தெரியாது. காலங்கள் கடந்து போகும், நேரங்கள் கடந்து போகும்.
நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள்? எதற்காய் வாழுகிறீர்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்க ஓட்டத்தின் முடிவு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஓட்டத்தின் முடிவில் என்ன நடக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? அம்மா, ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ கேட்டோம், இல்ல ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவங்களால உணர முடிகிறதா? தேவன் உங்களோடு இடைவிட்டு கொண்டிருக்கிறவங்களோடு இணம்ப முடியுதா? தேவ பிரசனம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. இருக்கிற சிலரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று தெரிஞ்சும் கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. சிலர் நீங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். உலகம் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமா சகோதரி? இயேசு உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமா? உலகம் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமா சகோதரா? இயேசு உன்னை மேன்மைப்படுத்தணுமா? ஐயா அம்மா, இந்த உலகம் உங்களை பெரியாள் என்று சொல்லணுமா? இயேசு உங்களை பார்த்து பெரியாள் என்று சொல்லணுமா? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீ இயேசு சொல்ற வார்த்தையை கேட்க போறீங்களா? இல்ல என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க போறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலே குடிச்சிட்டார். யாரையும் இயேசு கண்ட்ரோல் பண்ணல, யாரையும் தேவன் கம்பல் பண்ணல, யாரையும் கட்டாயப்படுத்தி நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இயேசு இப்போது பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை? நியாய தீர்ப்பு உங்க கையில குடிச்சிட்டாரம்மா. நியாய தீர்ப்பு உங்ககிட்ட குடிச்சிட்டாரு. நேரங்க உங்ககிட்ட குடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு இடத்துல எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களோடு இடைப்படுவார். இயேசு உங்களோடு இடைப்படும். கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்திற்கும் முடிவு ஒரு நாள் உண்டு இல்லவா? எல்லாத்துக்கும் முடிவு ஒரு நாள் உண்டு இல்லவா? அன்றைக்கு நான் எங்க போவேன்? ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் இந்த ஆலயத்துல நின்று யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நீங்க சம்பாதித்ததோ, உங்க புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோர்களோ யாராவது வருவாங்களா உங்க கூட? இதெல்லாம் உலகத்தின் உறவுகள் அம்மா, உலகத்தின் உறவுகள். இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனா இயேசு உங்களை நேசிக்கிற ஒரு கடவுள். நித்தியத்திற்கு இயேசுதான் ராஜா. நித்தியத்திற்கு இயேசுதான் கடவுள். நித்தியத்துல இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தின் மரணத்துக்கு பிற்பாடு மனிதன் இயேசுவை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். நம்முடைய நித்தியம் எங்கே கழிக்க போறோம்? நாம ஹல்லேலூயா. நரகத்துல போறோமா இல்ல தேவ ராஜ்யத்துல போறோமா? ஆண்டவர் இந்த உலகத்துல சோதனைக்குள்ளால போகும்போது நம்ம பார்த்து பேசுறாரு. அநேக நேரங்கள்ல சோதனைக்கு போகும்போது நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. எனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தரப்போறா, எனக்கு தேவன் நன்மையை தரப்போறா, எனக்கு தேவன் கிருபையை தரப்போறா, எனக்கு மேன்மையை தரப்போறா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசையா, உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே. உடைய பாதத்திலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நீங்க யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மனைவிக்காக வாழுகிறீங்களா? புருஷனுக்காக வாழ்றீங்களா? பெற்றோர்களுக்காக வாழ்றீங்களா? பிள்ளைகளுக்காக வாழ்கிறீங்களா? உங்களுக்காக வாழ்றீங்களா? உலகத்துக்காக வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கையின் முடிவு என்ன? ஹல்லேலூயா. இயேசு உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கிறார். சோதனை வருதுன்னா ஆண்டவராகிய தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறார். தம்பி, தங்கச்சி, சோதனையை தாண்டினாதான் உங்களுக்கு நன்மை. ஆனா பாதியில கொண்டு வந்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சாத்தான் கெடுக்க பார்க்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஏசையா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்க இருதயம் மாறட்டுமே. இன்னைக்கு உங்க இருதயம் இயேசுவுக்கு நேரா திரும்பட்டுமே. கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.